முதலில் கேள். இந்த உபதேசத்தின் இதயம் இன்று நாம் காணப்போகும் உண்மை மிக ஆழமானது. கீதையில் கூறப்பட்ட ஒரு வரி, பொய்யானது நிலைத்திருக்காது, உண்மையானது அழிவதில்லை. இது கவிதை அல்ல, இது கூர்மையான பார்வை. கவனமாக கேள். மாறிக்கொண்டே இருப்பதை பார்ப்போம், மாறுவது நித்தியமல்ல. உடல் மாறுகிறது, குழந்தை பருவம் போகிறது, இளமை வருகிறது, இளமை போகிறது, முதுமை வருகிறது. நினைவுகள் மாறுகின்றன, உணர்ச்சிகள் எழுகின்றன, அடங்குகின்றன. சுகம் வருகிறது, துக்கம் வருகிறது. அனைத்தும் வந்து போகின்றன. வந்து போகும் தான் நிலையான உண்மை அல்ல. அது தோன்றுகிறது, சில நேரம் நிற்கிறது, பின்னர் மறைகிறது. மாறாத ஒன்றை இப்போது பார்ப்போம். ஆனால் உன்னுள் ஒன்று மாறவில்லை. நீ குழந்தை பருவத்தை அறிந்தாய், நீ இளமையை அறிந்தாய், நீ முதுமையையும் அறியப் போகிறாய். இந்த எல்லா மாற்றங்களையும் அறியும் ஒன்றுதானே மாறவில்லை. மாறினால் மாற்றத்தை காண முடியாது. அந்த அமைதியான அறிவே உண்மை. உயர்ந்த பார்வையை கேள். உயர்ந்த ஞானத்தின் பார்வையில் எதுவும் உண்மையில் பிறக்கவில்லை, எதுவும் உண்மையில் அழியவில்லை. பிறப்பு தோற்றம், இறப்பு மறைவு. ஆனால் ஆதாரம் மாறவில்லை. கனவு போல உலகம். இரவில் கனவு காண்கிறாய். கனவில் ஒரு உலகம் தோன்றுகிறது. அங்கே மனிதர்கள் பிறக்கிறார்கள், அங்கே மனிதர்கள் இறக்கிறார்கள். ஆனால் விழித்த போது உனக்கு ஒன்றும் நடக்கவில்லை. அப்படியே இந்த உலகமும் அறிவில் தோன்றும் ஒரு நீண்ட கனவு. எளிய உதாரணங்கள். அலை எழுகிறது, அலை அடங்குகிறது. ஆனால் தண்ணீர் மாறவில்லை. அலை உடைந்ததென்று நீ அழுகிறாய், ஆனால் தண்ணீர் இறக்கவில்லை. மண் பானையாகிறது, பானை உடைகிறது, மண் மாறவில்லை. தங்கம் நகையாகிறது, நகை உருகுகிறது, தங்கம் மாறவில்லை. பெயர்கள் மாறுகின்றன, வடிவங்கள் மாறுகின்றன, ஆதாரம் மாறவில்லை. உண்மையின் இயல்பு உண்மை, பிறப்பற்றது, அழிவற்றது, வருவதுமில்லை, போகுவதுமில்லை. அது இருப்பதே. நீ யார் என்பதை பாரு. நீ இந்த உடல் அல்ல, நீ இந்த ஓடும் மனம் அல்ல. உடலும் மனமும் தோன்றும் அந்த அமைதியான ஒளி நீயே. உருவாக்கமே இல்லாத பார்வை. உயர்ந்த உண்மையின் பார்வையில் உருவாக்கமே இல்லை, அழிவும் இல்லை. ஒரே அறிவு மட்டுமே உள்ளது. அதில்தான் உலகம் தோன்றி மறைகிறது. வாழ்க்கையில் எப்படி வாழ வேண்டும்? இதை கேட்டவுடன் உலகத்தை விட்டு ஓட வேண்டாம். உலகத்தில் செயல்புரி, கடமையை செய். ஆனால் மாறுவதை மாறுவதாகவே பார். மாறாததை உன்னாக அறிந்து கொள். இதன் பலன் மாறாததை பிடித்து கொண்டால் பயம் குறையும். உடல் ஒரு நிலையற்ற வடிவம் என்று தெரிந்தால் துக்கம் மெலிதாகும். உண்மை அறிவதில்லை என்று தெரிந்தால் துணிவு எழும். இறுதி தெளிவு. பொய் நிலைக்காது, உண்மை அழியாது. உண்மையாக நீயே இரு, அதுவே விடுதலை. இந்த உபதேசத்தின் மூல ஆதாரம். இந்த உபதேசம் பகவத்கீதையில் உள்ளது. 2ஆம் அதிகாரம் 16ஆம் ஸ்லோகம். குருக்ஷேத்திர போர்க்களத்தில் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு அருளிய ஞானம்.